துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். பிரபல ரவுடி சி சிங் ராஜா என்கவுண்டர் பின்னணி என்ன? வாருங்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆந்திராவில் கைது செய்த சி சிங் ராஜாவை சென்னை அழைத்து வந்துள்ளனர். வேளச்சேரியில் துப்பாக்கியால் மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சி சிங் ராஜாவிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். துப்பாக்கி எங்கே என சி சிங் ராஜாவிடம் போலீசார் கேட்டபோது பக்கிங்காம் கால்வாய் அருகே துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதாக கூறிய சி சிங் ராஜா தெரிவித்தார். துப்பாக்கியை பறிமுதல் செய்வதற்காக அழைத்து சென்றபோது சி சிங் ராஜா துப்பாக்கியை எடுத்ததும் போலீசாரை தள்ளிவிட்டு சுட முயன்றதாக தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் வாகனத்தை நோக்கி சுட்டதும் போலீசார் பதில் தாக்குதல் நடத்தினர். காவல் ஆய்வாளர் விமல் சி சிங் ராஜாவை சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மார்பு மற்றும் மேல்வயிறு பகுதியில் குண்டு பாய்ந்து சி சிங் ராஜா உயிரிழந்தார். இவர் மீது 6 கொலை வழக்குகள் உட்பட 39 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டார். 5 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட ரவுடி சி சிங் ராஜா கடந்த 2021ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் பின்னணியில் வெளிவந்ததை தொடர்ந்து தலைமறைவானார். தலைமறைவாக இருந்தவர் நேற்று ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நீலாங்கரையில் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.